வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சாண்டி சர்ச் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் சாண்டி. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட்டு தான். அது என்ன கேஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேம். இப்போ நம்ம அந்த கேம் எப்படி இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தான் அது எந்த மாதிரி கேஜெட்டு அப்படின்றத தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, அந்த கேம் பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓ இங்கே தானே வச்சுருந்தேன் கேம், எங்கே போச்சு? ஓ, நம்ம கேமராமேன் அவரோட கேமராவோட ஆர்வத்தில் அவர் கேமராவை தூக்கிட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்போம், ஏ மேன் கேமரா எங்கே போச்சு? ஏய் ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. All hands on deck. All in the front, all in the back, just like that, like that. ஓகே, நம்ம கேமராமேனோட சேட்டையை பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கேமராவை மூஞ்சிலே தூக்கி அடிச்சிட்டாரு. பை காட்ஸ் கிரேஸ் நான் மிஸ் பண்ணிட்டாலும் அதோட ஆக்சசரிஸ்க்கும் அந்த கேமராவுக்கு எதுவுமே ஆகலை. இப்போ நம்ம இந்த கேமராவோட ஆக்சசரிஸும் இந்த கேமராவோட பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னும் கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஆத்தென்டிக் H9 அப்படின்ற அவங்களோட கம்பெனியோட பேரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்ஷன் கேமரா அப்படின்றத பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா HD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் 4K வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரெண்ட் கலர் வேரியன்ஸும் ஒரு பிக்சராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கிளியராக. இதுதான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாக்ஸோட பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா HD 4K, அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப். ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான். இதில் என்னென்னா, இதில் வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் அல்ட்ரா HD 4Kலையும் இதனால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4Kல வந்து ஒரு 25 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். அப்புறம் வந்து 1080pல வந்து இவங்க 60லையும் எடுக்கலாம், 30லையும் எடுக்கலாம் ஃப்ரேம்ஸு. 720pல வந்து 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும் நம்மளால். அப்புறம் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் லென்ஸில் நம்ம எவ்வளோ டிகிரி இருக்கும் கவர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 170 டிகிரி. அப்புறம் இது வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 30 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தப்பி தவறி இந்த கேமராவை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போயிடாதீங்க, வாட்டர் ப்ரூஃப்ன்றது நான் சொல்லியிருக்காங்களே அப்படின்றதுனால. ஏன்னா நாங்கள் செக் பண்ண வரைக்கும் என்னென்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ண முடியாது. இதோட கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டும் போது தெரியும் உங்களுக்கு. அந்த கேஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இதில் வைஃபை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மைக்ரோ SD போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அவங்க எதுவுமே கொடுக்கல. அதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 1050 mAh கொடுத்துருக்காங்க. 1080pல வந்து 1.5 hours வரைக்கும் நீங்கள் கவர் பண்ண முடியும் இதில். அப்புறம் 4Kல வந்து 1 hour வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக கொடுத்துருக்க மாதிரி தெரில. சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும், அப்புறம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் பேட்டரி கொடுத்துருக்காங்க, சார்ஜரு, அப்புறம் இதோட மவுண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அப்புறம் இதை கேஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், தட்ஸ் இட். நம்ம இப்போ ஆக்சசரிஸ் என்னென்ன ஏது அப்படின்றத நம்ம இன்னும் கிளியராக அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேப்பர் ஒர்க்கை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த காலத்தில் எவங்க பேப்பர் ஒர்க்லாம் பார்க்குறாங்க? பெருசாக எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. உங்களுக்கு இதை பற்றி தெரியணும், இதை பற்றி கிளியராக தெரியணும்னா பார்த்துக்கலாம். நான் இப்போ இதை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்ம வேறு எதுனா பற்றி பார்க்கலாம். ஆக்சசரிஸ்குள்ளே போயிடலாம் இப்போ டேரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவோட சைஸ் தான் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விரல் சைஸ் கூட இல்லைங்க, அதோட ரொம்ப கம்மியாக இருக்குன்றதே நான் சொல்லுவேன். பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ஒரு 3 inch கம்மியான சைஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 2 inch LCD டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு டெடிகேட்டடாக மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வைஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைஃபை மூலிமா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. அப்புறம் கேமரா கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதில் பெருசாக வேறு எதுவும் இல்லை. அடுத்த ஆக்சசரிக்குள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஹெல்மெட்டில் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து கேமராவில் வந்து நீங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எங்கன்னா ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைபாடில் ஃபிட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மவுண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். கூடவே ஸ்டாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் தாங்க இதில் மெயின். இந்த கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா முன்னாடி, அந்த வாட்டர் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து வாட்டருக்குள்ளே போய் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தாங்க மெயினாக யூஸ் ஆகும். இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த எந்த மாதிரி பாதிப்பும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃப்ல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, பேக் கேஸு. அப்புறம் வேற என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத், சிம்பிளான ஒரு காட்டன் கிளாத் கொடுத்துருக்காங்க இதோட டஸ்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டை பார்த்தாலே எனக்கு ஏதோ ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி. நான் ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒய்ஃபை ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஒரு சென்சார் பிளிங்க் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டன் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ஒயிட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். இதுதாங்க இந்த ஒய்ஃபை ஆப்ஷன் எனேபிள். நான் ஒய்ஃபை ஆப்ஷன் எனேபிள்மெண்ட் சொன்னதுனால அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை மூலிமா இந்த ரிமோட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது, இங்கே ஸ்டிக்கர்டு மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்டிக்கர் மவுண்ட்டு, அப்புறம் 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹெல்மெட்டில் அங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, 5 volt USB B டைப் சார்ஜரு. அவ்வளோதான். இந்த கேமராவோட அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேமராவோட பிக்சர் குவாலிட்டி அப்புறம் இதோட வீடியோ குவாலிட்டிலாம் வந்து இந்த வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. அப்புறம் எதனா ரீசனுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எதனா வீடியோஸ்லாம் நாங்கள் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம், அப்புறம் எதனா சஜஷன்ஸ் தான் சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிளியராக தெரியும். See you in another great video. That's it. Tata, bye bye.